நீ மதியோடு இருந்தியானா அது பேர் நிம்மதி. நீ எப்படி இருந்தியானா, உனக்கு முழு அறிவு இருந்துச்சானா, முழு தெளிதல் ஏற்பட்டுச்சானா, அறிவு உனக்கு சரியா வேலை செஞ்சிச்சானா, பௌர்ணமி ஆயிடுச்சானா. மதி வேற நிலா வேற. தேய்பிரை வந்தா அது பேர் நிலா, வளர்பிரை இருந்தா அது பேர் மதி. நீ மதியா இருந்தியானா அது பேர் என்ன? நீ மதி சேர்க்கணும்னா நிம்மதி. இம்மு போடாம சேர்க்க முடியாது, அப்படி ஒரு வார்த்தை. அப்போ நான் மதியோடு இருந்தால் நான் எப்படி இருக்கலாம்? நிம்மதி இழந்தே. நிம்மதி இழந்தது யார் வேலை? எதுக்கு நான் நிம்மதியாக இருந்தேன்? நான் யாரு? சாவுதானே வந்துக்கிறேன். நான் எதுக்கு நான் வந்துக்கிறேன்? நான் எதுக்கு வந்துக்கிறேன்? சாவு தானே வந்துக்கிறேன். ஆமா, ஏன் நிம்மதியாக இருக்கக்கூடாது? பணத்துக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ணுதான்? ஒரு பணம் பார்த்துனுக்குது, சுற்றி எல்லாரும் பொண்ணாடி பிள்ளைலாம் அழுதுனுக்குறாங்க. என்ன பண்ணுக்குது? இது நிம்மதியாக இருக்குது. பணம் எப்படி இருக்குது? எல்லா சாவுக்கும் போனியே எவ்வளோ நிம்மதியாக இருக்குது, இது பார்த்துட்டு வந்தது தானே. நீ ஏன் நிம்மதியாக மாட்டேன்ற? பணம்னா செய்யக்கூடாதுலாம் கிடையாது. நான் பணமாக ஆகிற வரைக்கும் எப்படி தான் இருந்துக்கணும், செயல்பட்டுனுக்கணும். உயிராகிறேன்ல, உணர்ச்சியோட இருக்கிறேன்ல, குத்துனா நோவுது தானே, வலிச்சா கிள்னா எரியுது தானே, பார்த்தா மனசு இறங்குது தானே, எல்லாம் செய்யணும். இதெல்லாம் எது செய்யுதுன்னா பணம் செய்யுதுன்னு இருக்கணும். இதெல்லாம் எது செய்யுதே? பணம் எதனா ரெஸ்பான்ஸ் பண்ணுமா திருப்பியே? ஒன்று கொடுக்குற, அவங்க நமக்கு திருப்பி கொடுக்கல, நீ கொடுத்தியா அவங்க கொடுக்கணுமா? உன் கையில கொடுக்குறேன்னு நினைச்சிட்டியானா எதிர எப்படி இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? புரியுதா? பணம் எப்படி இருக்கணும்னு கேட்டியானா, வெளியேந்து வர ரெஸ்பான்ஸுக்கு தான் நான் பணமா இருக்கணும், உள்ளேருந்து வர ரெஸ்பான்ஸ் உயிரா இருக்கும். புரிஞ்சு வச்சுக்கோங்க. உள்ள நான் எப்படி இருக்கேன்னா, நீங்கள் நிம்மதி எப்போ இழந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாத வரைக்கும் எப்படி இருந்தீங்க? இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு ஆம்பளை சிங்கணும் போதே என்ன ஆயிடும்? இப்போ இந்த வீடியோ நிம்மதி ஆகிறதுக்கா நிம்மதி இல்லாம பார்த்து பேசிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நிம்மதி இருந்தா யார் தப்பு? ஆம்பளை சிங்கம் வந்தா நிம்மதி இருந்துருது, பொம்பளை சிங்கம் வந்தா நிம்மதியா இருப்பேன். பிரச்சனை எங்க? இப்ப நான் செயல்படுறேன், செயல்படும் போது எதிர்வினை வருது, அதை என்னால சமாளிக்க முடியல, நான் அதனால நிம்மதி இருக்கிறேன். இது சமாளிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? நிம்மதி இருந்துடணுமா? எப்போ சமாளிப்பேன்? நிம்மதி இருந்தா சமாளிக்க முடியுமா? ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருமா. இந்த பாட்டு உள்ள பாடிக்கணும். ஏன் வெளியே பாடுற பாட்டே கிடையாது, உள்ள பாடினே இருக்கணும், எப்பவுமே பாடிக்கணும். கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருமா. நான் ஒரு பிணம், நிம்மதியாக இருப்பேன். நான் யாரு? நான் ஒரு பிணம். எப்பதான் எப்படிதான் இருப்பேன் நானு? உந்திலனைனா உலகம் எந்திலனைனா, உந்திலனைனா முடிவு எந்திலனைனா, தாத்தா பாட்டன் பூட்ட எல்லாம் லைனா, ரொம்ப சோக்காகத்தான் போனாங்கடா லைனா லைனா லைனா. எந்த உலகம் இல்லை. நம்ம சும்மா வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போக வந்துடும் புரிஞ்சிச்சேன்னா நிம்மதி கெடுக்கிற வேலையை செய்வோமா? யாருன்னா நிம்மதி கேட்டால் யார் பிரச்சனை? நம்ம பிரச்சனை என்ன? நம்ம நிம்மதியாக இருக்கிறது அடுத்த பிரச்சனையாக இருக்கும். ஏன்? நிம்மதியாக பேசலாம்ண்ணா இப்போ இல்லை. ஏற்கனவே பேசியிருந்தா நான் திரும்ப பேசக்கூடாது. அப்பப்போ நிம்மதி தேவைப்படுதுன்னா சீர்குலைஞ்சினே இருக்குது இல்லை. நடந்து போயினுக்கிறேன், கல் தடிக்க நிம்மதி போயிடுச்சு. நல்லா தான் நடந்து இருந்தோம், கால் வர வச்சுக்கிச்சு இல்லை. ஆமா, நிம்மதி போயிடுச்சா இல்லையா? அதனால என்ன பண்ணலாம்? அப்பப்போ நிம்மதி எழுந்துருவோம். அதனால என்ன பண்ணலாம்? அப்பப்போ நிம்மதியை பேசிக்கலாம். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே என கோரிட வேண்டும். எனக்கு 17 வயசு பர்த்டே. ஊர்ல ஜாதி பிரச்சனையாகி போலீஸ்காரங்க எல்லாரையும் புஷின்னு போயிட்டானுங்க. ப்ளூ கலர் ஷர்ட், உள்ள கட் பனியன் போட்டுன்னு எங்கே நிம்மதியா. நான் அங்க வீட்டுல யாரெல்லாம் இல்லை, நான் மட்டும் தாங்கிறேன். இந்த ஜாதி பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு வச்சுங்க, போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்ல இருக்கிற 4 பேர் ஆம்பளைங்களை பிடிச்சின்னு போயிடுவாங்க. அந்த பக்கம் தரப்புல ஒரு 4 பேர் பிடிச்சிப்பாங்க. அவன் எப்பேரையே போடாம இவங்க மதியம் பேசி இப்படி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இது கோர்ட்டுக்கு போனால் திரும்பாதுன்னு அவங்களுக்கே தெரியும் போலீஸ்காரங்க. இந்த இந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இதான் சாக்குன்னு போயிட்டு வேங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாங்க. புள்ள கூட கொடுத்துட்டு வந்துருக்கலாம், தெரியாது எனக்கு.
நீங்கள் ஒன்றும் அப்படிலாம் சொல்கிறாரு அசிங்கமாக பேசுகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. இப்படிலாம் நடந்துக்கலாம் தானே. இப்போ உங்கள் நிம்மதி கட்டிச்சா இல்லையா? பேசினே இருக்கும்போது திடீர்னு பக்கத்து வீட்டுக்கு போய் புள்ள குத்துட்டு வந்துட்டாருன்னா என்ன ஆவா? நம்ம வீட்டில் ஒரு புள்ள வந்து வந்துது, அதான் நான் நினச்சேன்னா என்ன ஆகும்? உடனே நம்ம நிம்மதி கேட்டுருமா இல்லையா? என் பேச்சை கேட்டா 2 சந்தர்ப்பம் நிம்மதியே இல்லாமல் ஆயிடுவேன். அப்படியே தூக்கம் வராது, படுத்தா ஊரக்கம் இல்லை, அப்படியே டமால் டிமால் இச்சினே இருக்கும். இதால் என்ன பேசுகிறானே புரிய மாட்டேங்குது, என்னவோ பேசுகிறான். 2வது வாட்டி போய் பார்ப்ப என்னவோ பேசிக்கிறான்னு இருக்கும். 10 வாட்டி கேட்டேன்னு வச்சுக்கேன், இவன் மட்டும்தான் பேசுகிறான்னு, மற்றவங்களாம் பேசலை, உனக்கே புரிஞ்சிடும். ஐயோ நம்ம தேவையில்லாமல் மற்றதை பார்த்து என்ன நினைக்கிறான், டென்ஷன் ஆகிறோம், பிரச்சனை நம்ம கையில் தான், அந்த ஆள் கையில் முடிவு பண்ணுறோம். ஆனால் முதல்ல தோணுன்னா அவன் என்னை பார்த்த உடனே, என் வீடியோ பார்த்த உடனே உனக்கு முதல்ல போகிறது நிம்மதியாக தான் இருக்கும். ஏன்? அறியாமையிலே நிம்மதியாக இருக்கலாம், ஒன்றும் தெரியாது, எப்படி இருக்கலாம்? நிம்மதியாக இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அந்த மேற்கு பக்கம் போவாதீங்க, அங்கே வந்து விடுசலில் பாம்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே என்ன ஆகும்? அது வரைக்கும் நல்லா அந்த ரோட்டில் போயின்னு வந்துன்னு இருப்போம். அங்கே ஒரு சுடுகாடு இருக்குதுல, மோகினி வந்து நைட்டானா வருதுன்னு அவனா கதை சொல்லிட்டான்னா போதும், ஏதோ ஒன்று உத்ராட்ச மாலை போட்டுக்கணும், தெரியாது, மத புக்கு எதனா ஒன்று கையில் வச்சுக்கணும், தெரியாது, எதனா ஒன்று வச்சுப்பான். ஏன் நிம்மதி எப்போ போச்சே? தெரிலண்ணா, ஒன்றுமே தெரியாத ஒரு மனுஷனுக்கு எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? குரங்காயிருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதும் இல்லை, குடும்பம் அண்ணன் தம்பி என்ற கூட்டம் சிறிதும் இல்லை. அப்புறமா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிம்மதி போயிடுச்சு. எப்படிறான்னாக்கா, ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாகம் மற்றவரை நான், அப்போ ஆசை வந்தோடனே நிம்மதி போயிடுச்சு. சரி, நிம்மதி வருமேனு ஒரு பொண்டாட்டி கூட்டின்னு வந்தா, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, அவளைத்தானே நான் நினைத்தது, கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது, எழுதுங்கள் இவன் கல்லறையில் பைத்தியக்காரன் என்று, எழுதுங்கள் அவள் கல்லறையில் இரக்கம் இல்லாதவர் என்று. அம்மா கடவுள்கிட்ட போய் கேட்ப, கடவுளுக்கு யாரு? அவருக்கே கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் காதலிச்சு, இவன் நிம்மதி இருந்துட்டு யாரை இப்ப கூப்பிடுத்து அவரை வாடா. இப்ப நிம்மதி இருந்தா மனுஷன் என்ன நான் பண்றான் பாத்தீங்களா? ஐயோ, நிம்மதி இழந்தே நான் அலைந்தேன், இந்த நிலையிலும் என்னையே தூதுவிட்டாய், மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் இடத்தில் நான் இல்லை. அமைதியில்லாத நேரத்திலே அவரு கடவுள், அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். அப்பா அம்மாவும் நிம்மதியா தூங்கிதான் நான் வந்திருப்பேனா? அப்பாவோ அம்மாவோ எப்படி தூங்கியிருக்குண்ணா? அப்பாடா அப்படி நிம்மதியா தூங்கிதான். அப்பா சின்னாரோ அம்மா சின்னாலோ இல்ல, அது கூட தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து, அவங்க அப்பா தப்பு செஞ்சா எங்க அப்பாவும் தப்பு செஞ்சாரா? எங்க அம்மா கண்ணு வச்சு கூப்பிட்டுருக்க முடியாதா? என்ன சொல்றான் அந்தாலே? தந்தை தவறு செஞ்சாரா? எங்க அம்மாவை சாந்த பதினாரா தவறு செஞ்சாரா? இவருக்கு எப்படி தெரியும்? ஹலோ, நம்மளாம் வந்து பொந்துட்டோன்றாரு அவரு, அவருக்கு எப்படி பொந்துறது யாருக்கு தெரியும்? தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோமானால். டேய், உனக்கு சொல்லவே தெரியல, வாய தெரியல, எங்களை சொல்ற எப்படி? அது இல்லையே, கேட்க முடியாது சார். நாங்கள் சினிமாவுக்கு பாட்டு எழுதணும், நீங்கள் அது பாட்டு கேட்டு போயிடுங்க, என்ன பண்ணாதீங்க, நிம்மதி இருந்து தெரியாதீங்க, நம்மளே பொறுப்பு பொறுப்புல நீங்கள் நிம்மதி எழுதாதீங்க, நாங்கள் பொறுப்பு இல்லை. அடுத்தவங்க நிம்மதிக்கு நம்மளா பொறுப்பே? காது கேட்டால் தானே நிம்மதி எழுந்துடுறோம், காதில் பஞ்சு சொல்லிக்கினா. அதனால தான் சில பேர் பேசுறது கிடையாது, யார் நிம்மதியான கெத்துற போறேன்ட்டு பேசாமல் இருந்துருது. அது மாதிரி ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது இல்லை? இப்போ ஏன் பேசுகிற ஒருத்தர் அத்துங்கன்னா ஆவாங்க, நிம்மதி எழுந்துருவாங்க. சில பேர் மேக்கப்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, தலையெல்லாம் வர மாட்டாங்க, காலையிலேருந்து குளிக்க மாட்டாங்க, பூ வச்சுக்க மாட்டாங்க, கணவனுக்கு வந்து நல்லா குளிச்சுட்டு வந்து காஃபி கொடுக்க மாட்டாங்க. ஏன்? புருஷன் நிம்மதி எழுந்துருவார்ல, நல்ல எண்ணமாக கூட இருக்கலாம் தானே. இப்போ நிம்மதினா என்ன? இவ்வளோ சொல்லிட்டேன்ல, இப்போ நிம்மதினா தெரிஞ்சிச்சா? நிம்மதினா என்ன?
நிறைய பேர் இப்படித்தான் பேசின்னு இருப்பானுங்க. ஏன்னா கேள்வி கேட்டீங்கன்னா அம்மான்னு பேசின்னு இருப்பான். ஆனால் என்ன மட்டும் போய் கேட்கக்கூடாது, நிம்மதினா என்னன்னு கேட்டும் கேட்கக்கூடாது. ஆனால் நிம்மதி பற்றி எவ்வளோ பேசலாம், இவ்வளோ நேரம் பேசிட்டேன். ஆனால் உங்களுக்கு என்ன புரியல, நிம்மதி புரிஞ்சிச்சா? ஐயோ கடவுளை பற்றி பேசுவானுங்க 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 பேசினே இருப்பானுங்க என்ன வரைக்கும் கூட. கடவுள் எப்படி ஆகுது? கடவுள் இருக்குதுங்க. எப்படி இருக்குது? மேலே ஒரு இடத்துல அது என்ன பண்ணுது, ஜோதியா, எவ்வளோ பெரிய ஜோதிங்க, ஒரு 10 டன்னு கட்டை போட்டு ஏறுற மாதிரி இருக்குமா. 1000 கோடி சூரிய பிரகாசம். பார்த்தீங்களாங்க? பார்க்கணுமா? நான் புரியல உங்களுக்கு. அது எப்படி இது? 1000 கோடி 1000 கோடி சூரிய பிரகாசம். கடவுள் பார்த்த கண்ணு என்ன ஆகும்? சும்மா வெல்டிங் பண்ணுகிறான் ஒருத்தன், பார்த்தா காருக்கு மறுநாள் கண்ணு ரெட்டாகி போய் ஊற்றுது. 1000 கோடி சூரிய பிரகாஷ்னா கடவுள் பற்றி புரிஞ்சிச்சா அவருக்கு? இப்போ நிம்மதி புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரியாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நிம்மதியாக இருக்கிறீங்க. நான் புரிய வச்சேன், என்ன ஆகிடும் உங்களுக்கு? இப்போ நிம்மதி போயிடும். நீ மதியோடு இருந்தியானா அது பேர் நிம்மதி. நீ எப்படி இருந்தியானா, உனக்கு முழு அறிவு இருந்துச்சானா, முழு தெளிதல் ஏற்பட்டுச்சானா, அறிவு உனக்கு சரியாக வேலை செஞ்சிச்சானா, பௌர்ணமி ஆயிடுச்சானா. மதி வேற நிலா வேற. தேய்பிரை வந்தால் அது பேர் நிலா, வளப்பிரியா இருந்தால் அது பேர் மதி. நீ மதியாக இருந்தேன்னா அது பேர் என்ன? நீ மதி சேர்க்கணும்னா நிம்மதி. இம்மு போடாமல் சேர்க்க முடியாது. அப்படி ஒரு வார்த்தை. அப்போ நான் மதியோடு இருந்தால் நான் எப்படி இருக்கலாம்? நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா இப்போ எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, என் மதி வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எதை இழந்துடுறேன்? நான் மதியோடு இருக்கிறத இழந்துட்டேன். அது பேர் என்ன? நான் மதியோடு இருந்தால் என்ன பண்ணுங்களா? உறவு வரும் பிரிவும் வரும், வாழ்க்கை ஒன்றுதான், வாழ்க்கை ஒன்றுதான். அப்படித்தானே? இரவு வரும் பகலு வரும், உலகம் ஒன்றுதான், எல்லாம் ஒன்று தானே. என்ன பிரச்சனை? முள்ளு முனையில 3 கோலம் வெட்டின, 2 கோலம் பாழு பாழு, ஒன்றுல தண்ணியே இல்லை, வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. முள்ளு முனையில போய் கோலம் வெட்ட முடியுமா? வெட்டோம். அதில் 2 கோலம் பாழாயிடுச்சாமா, ஒரு கோலத்தில் தண்ணி இல்லை, 3வது கோலம் என்ன தான் இருக்குது. அந்த பாட்டு கேட்டீங்கன்னா அப்படியே போயினே இருக்கும். இப்போ நிம்மதி எங்கே போயிடுச்சு எனக்கு? நான் என்னவோ நினச்சேன், அப்படி இல்லை. அப்படித்தானே? எல்லாரும் நிம்மதி கற்றுக்கிட்டே ஒரு வேலை. யாருக்கு ஒன்றா பேசி என்ன ஆயிடுறேன்னா நிம்மதி கற்றுறேன். என் வீடியோ பார்த்து நிம்மதி கட்டுறோம் நிறைய பேருக்கு. நான் இருந்தாலும் பேசுறது கேட்டு நிம்மதி என்ன? ஒழுங்காக கேட்டீங்கன்னா நிம்மதி வந்துடும், திரும்ப வந்துடும். நிம்மதி நான் புரிஞ்சிச்சான்னா என்ன? முழு அறிவோடு இருந்தீங்கன்னா நீ எப்படி இருக்கலாம்? இல்லைன்னா வருத்தம் போறதும் வாழ்க்கை. அப்படிதானே? எல்லாம் வரும், எல்லாம் போகும். பணம் வரும், பணம் போகும். இளமை வரும், இளமை போகும். எல்லாம் வரும் போகும். பிறவியே வந்து போயினுக்குதுன்றாங்க. நம்ம பார்க்காம இருக்கலாம். புரியுது எனக்கு, பிறவி இருக்கிறதுலாம் ஞாபகம் இருக்குது. பிறவியும் வரும் போகணும், அப்படிதான் சொல்ல முடியும். புரியுதா? இப்போ இந்த பிரிவில் வந்து பார்க்குறேன், அவன் கடவுளை பற்றி பேசிட்டு நான் அந்த மாதிரி, நான் இந்த மாதிரி, நான் முன்ன அதை பண்ணேன், இப்போ இதை பண்ணேன்னா அவன் புலம்புறான். அவனை வர இவனுக்கு பிடிச்சின்னு புலம்பினுக்கிறானுங்க. இது பெரிய கூத்தாகுது இந்த கூத்தே. அவனே நான் வந்து பாவி மோசக்காரன் அவனே சொல்கிறான். அவனை பிடிச்சின்னு இவன் புனிதமானவனுங்கிறான். ஒருத்தர் நான் சொல்கிறான், நான் பேடரை எப்படி பிஸ்தரை எப்படி நான் மோசமானவன் திருடா முள்ள மாதிரின்னு அவன் சொல்கிறான். அவனை புனிதமானவன் சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறது? நான் இது நியாயமா? புரியுதா உங்களுக்கு? யார் நிம்மதி, யாருக்கு எடுத்துக்குந்தே? எப்படி வாழ்க்கை நல்லா இருக்குது நாய் வரைக்கும், அதாவது 5 அறிவு வரைக்கும். நாய் நினச்சிக்க போறீங்க? நாய்ங்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருந்து 5 அறிவு வரைக்கும் எப்படி இருக்குது? பர்ஃபெக்ட். நோ, அது போய் பாட்டே படாது. ப்ளீஸ் கிவ் மீ த ஆன்சர், பீஸ் ஆஃப் த மைண்ட் எல்லாம் பாட்டு பண்ணிப்போம். என்ன கேள் தருகிறேன் என்றதோ நீரல்லோ, நான் பலமுறை கேட்டுட்டேன் தரவில்லை, உன் சன்னதி கிடைக்குமா நிம்மதி? ஓ மான்களும் சொந்தம் தேடுதே, இந்த மானிடன் செய்த பாவம் என்னவோ. எவ்வளவு போறாம இல்ல? எது மேல? மான் மேல. அதான்டா நீ பண்ண பாவமே. ஏன் அடுத்தவங்க நிம்மதியாக இருந்தால் ஒன்றும் பண்ணல உனக்கு பிடிக்கிற அதில் உனக்கு என்னதான் பண்ணுவாங்க? கேள் தருகிறேன்னு சொன்னோடனே நீ என்ன பண்ணிருந்த? நேராக கேட்கணுமா? என்ன சொல்லி கேட்குற?
புருஷன் செத்துட்டாரு, 2 பேர் பொண்டாட்டியும் புருஷனுமா போறாங்கன்னா பக்குந்து எனக்கு என் நிம்மதி ஏன் போயிடுச்சு? அவனுக்கு புருஷங்கிறான், எனக்கு புருஷன் இல்லையே, கடவுளே என்ன மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு. உனக்கு 4 புருஷன் ரெடி பண்ணி வச்சுக்கிறோமா, நீ என்ன பண்ணல? அவளுக்கு அதே ஒரே புருஷன் தான். இருப்போர்க்கு இதுதான் சொந்தம், இல்லாருக்கு நல்லாருக்கும் நல்லாய் போகும் நாயகமே நீதான் சொந்தம். அவர் வாடகை வீட்டில் இருக்கிறாரு, சொந்த வீட்டு பாருன்னு பயிர் எறிகிறாரு. வாடகை வீட்டில் இருக்கிறவர் ஒரு 10 லட்ச ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு 4000 ரூபாய் வாங்கி 2000 ரூபாய் வாடகை கொடுத்து 2000 ரூபாய் சாப்பிட்டு நிம்மதியாகிறாரு. சொந்த வீடு கட்டிட்டு 7000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியாம ஜப்தி பண்ண போறாங்க. இவனா நினைச்சுக்கிறான், அவனை பார்த்து வெளியே பார்த்து என்ன ஆயிட்டு டென்ஷன் ஆயிட்டு. யார் நிம்மதி யாருக்கு எடுத்துக்குந்த? புரியுதா? இப்போ நிம்மதியா இல்லை நமக்கு. எனக்கு அறிவு இல்லை, யாரா கூட போய் நின்று நான் என்ன பண்றேன், அது மாதிரி இல்லை, இது மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, அது மாதிரி இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? யார் பிரச்சனை? அறிவு இருந்தா என்ன எப்படி புரிஞ்சிருக்கும்? நான் நானாகிறேன், அவன் அவனாகிறான், அது அதுவாகுது. என்ன எந்த நாய்னா உன்னை நாயை பார்த்து வால் இவ்வளோ அழகாகுது, முடி பெருசாக வச்சுன்னுக்குது, அவ்வளோ அழகாக சுற்றி வச்சுன்னுக்குது, இல்லை பாமிரன் டாகாக இருக்குது, முன்னாடிலாம் அப்படி நல்லா முடியெல்லாம் வந்ததுன்னு பார்த்துருக்கான். பொட்டை நாயினா உடனே போய்கிட்ட போயிட்டு இருக்கோம், ஆம்பளை நாயினா விட்டு போயிருக்கோம், முறைச்சி பார்த்துருக்கோம். பக்கத்து தெரு நாயினா விடுறது இல்லை, கூட சேர்த்து கொழிச்சுன்னு இருக்கும். மனுஷனா அப்படித்தான் இல்லை, கொழிச்சுன்னு தானே இருக்கிறோம். நாங்களும் ஜாதி மதம்லாம் வச்சுன்னுன்றீங்களா? நாய்க்கு நிம்மதி எப்போ போச்சே? கிடையாது. கோவம் வந்தது கொழிச்சது கம்முன்னு வந்து தூங்கின்னு இருக்கும். இவன் தூங்குவான், பாட்டு எழுதுவான், படுத்தா உறக்கம் இல்லை, பாய் விரிச்சா தூக்கம் வரலையா, வானோர் முசுக்கும். ஒருத்தன் நிம்மதி கெட்டு போய் ஊரை விட்டு ஊர் வந்து ஐயா கூட பேசினா சரியாயிடும் நினைக்கிறேன். எங்க சரியாகும்? நிம்மதி யார் கிட்டக்குது? இப்படி கொடுக்க முடிஞ்சுதா நிம்மதியை? ஆனா கொடுக்க முடியும் எப்படியா? நல்ல வார்த்தை, 4 வார்த்தை, இதெல்லாம் ஒரு விஷயமாயா அப்படின்னா உனக்கு வந்தா, எனக்கு வந்தாலும் அதே அதுக்குன்னு வரணுமாயா? உனக்கு தேள் கொட்டினா தான் தெரியும், கொட்டிச்சியா? இப்ப திரும்ப கொட்டி காட்டு. அப்படித்தானே? இந்த பஞ்சாயத்து பண்ண போய் நிம்மதி எழுந்திருத்துன்னு இருக்கும் தெரியுமா? இந்த சண்டை போட்டுக்கிறோம், நல்லா சண்டை போட்டுப்பான். இந்த 3வது போய் என்ன பண்ணுவாங்க, போய் செம்மாடி வாங்கி வந்துருப்பான். நம்ம பஞ்சாயத்து பண்ணி உட்கார வச்சு நம்ம முன்னாடியே பஞ்சாயத்து நடந்துருக்கோம். நம்ம நிம்மதி எழுந்திரலாமா, சந்தோஷமா இருக்கலாமா? உன் முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ண நீ? ஒரு பிரச்சனை வந்துச்சு, இது ஒரு நிம்மதியா? நான் நிம்மதியா இருக்கிறது டெய்லி ஒரு பிரச்சனை வேணும். ஒரு சாமி என்ன பண்ணிடுறாரு, தோட்டத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அழகா பெருக்கிட்டு கிளீன் பண்ணி வந்து சாப்பிட்டு தூக்கிட்டு சாயந்தரமான சத்தங்க நடத்துக்கு இப்படி ஒரு ஜாலியாக இருந்துக்கிறாரு. போன சீடனுங்கெல்லாம் பெருகி விட்டானுங்க. இந்த டிஃபன் சாப்பிட விட்டு என்னடான்னு கேட்டா, யோ என் வேலை நீ செஞ்சல, டிஃபன் என்ன பண்ற? அது மாதிரி சாமி இருப்பானுங்க, யாருக்கு தெரியும்? என்ன பண்ண முடியாது அவரால். சில பேருக்கு 2 பிரச்சனை ஓணும், இல்லை தான் அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தேல் வச்சிருமா, தையல் தேர்த்து போய் கண்ணில் தேய்ப்பாங்க, நல்லா ஆயிடும்னுவாங்க. ஏன்? இன்னொரு வழியை குத்துன்னு வச்சுக்க, இந்த ஜோசியக்காரங்கிட்ட 3 மாசம் போது நல்லா இருப்பான்னுவான். ஏன்? 3 மாசத்துல பழகிட்டு இருக்கோம், அதுக்காலமா என்ன ஆயிடுவா இது? அது ஒரு பிரச்சனையாவே தெரியாது. புரியுதா? ஒருத்தர் கால் தாங்கி நடந்து போறாரு, நொண்டின்னு போறாருன்னு வச்சுக்க, நமக்கு பாத்திரம் அவருக்கு, அவரு பழகிட்டாரு. ஆனா நம்ம தான் என்ன ஆகும், அவர் பார்த்துட்டு அப்படின்னும் இல்ல. சில பேர் செத்தாலும் செத்துருவானுங்க பார்த்துட்டு, நல்லவங்க எல்லாம் அப்படித்தான் இழுத்து செத்துருவாங்க. யார் பிரச்சனைனா இவன் பிரச்சனை வந்து இவன் நிம்மதி எது செத்து கூட போயிடுவான். யார் பிரச்சனை இது? நிம்மதி இழந்தது யார் வேலை? எதுக்கு நான் நிம்மதியா இருந்தேன்? நான் யாரு? சாவுதானே வந்துக்கிறேன். நான் எதுக்கு நான் வந்துக்கிறேன்? நான் எதுக்கு வந்துக்கிறேன்? சாவுதானே வந்துக்கிறேன். ஆமா, ஏன் நிம்மதியா இருக்கக்கூடாது? பணத்துக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ணிருக்கோம்? ஒரு பணம் பார்த்துனுக்குது, சுத்தி எல்லாரும் பொண்டாட்டி பிள்ளைலாம் அழுதுனுக்குறாங்க, என்ன பண்ணுக்குது? இது நிம்மதியா இருக்குது. பணம் எப்படி இது? எல்லா சாவுக்கும் போனியே எவ்வளவு நிம்மதியா இருக்குது, இது பார்த்துட்டு வந்த தானே. நீ ஏன் நிம்மதியாக மாட்டேன்ற? நீ சாக மாட்டேன்னு நினைச்சுக்கிற, தான் என்ன ஆக மாட்டேன்ற? 2வது உயிராகிறன்னு வர நினைச்சுக்கிற, நினைச்சுக்கிறே. நீ தூங்கும் போது உனக்கு பிரச்சனையா பாரு, தூங்கிட்ட, என்ன பிரச்சனை? ஏன்?
அப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியல. ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்ட நிம்மதி தானே. பிரச்சனை என்ன? பணம் கம்முனுக்கு தானே. நமக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் போன மாதிரி இருக்க மாட்டேன்ற? ஏன் இல்லை போன மாதிரி ஏன் இருக்க மாட்டேன்ற? என்னத்துக்கு உனக்கு போன மாதிரி இருன்னா? நல்லா இருப்போனா என்ன? இப்போ எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, உனக்கு தெரியுமா? நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்றாங்க. யாரு? நான் நிம்மதியாக வேற யாரு விட முடியும்? அதையும் கண்டுபிடிச்சிட்டா பொண்டாட்டி, நீ நல்லா தான் நடிக்கிற, கோவப்படுற மாதிரி. நான் நிம்மதியாயிட்டேன், அவங்க டென்ஷன் என்ன பண்ண முடியும்? நம்ம நிம்மதியாக இருக்குது. ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருமா. இந்த பாட்டு உள்ள பாடிக்கணும். ஏன் வெளிய பாடுற பாட்டே கிடையாது, உள்ள பாடினே இருக்கணும், எப்பவுமே பாடிக்கணும். கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருமா. நான் ஒரு பிணம் நிம்மதியாக இருப்பேன். நான் யாரு? நான் ஒரு பிணம். எப்போதான் எப்படிதான் இருப்பேன் நான்? இது ஒரு ஐடியாலஜி. நிம்மதியா இருக்கணும்னா ஒரே ஐடியா, செத்துடணும். செத்துனா போய் தொற்களை போட்டின்னு விஷம் குச்சி செத்துடக்கூடாது. நடக்கணும், போகணும், வரணும், சிரிக்கணும், எல்லாம் போனோம். ஆனால் எப்படி இருக்குண்ணா? நாய் போல் திரிந்து இப்பெல்லாம் சொல்லி பேய் போல் இருந்து பிணம் போல் கிடந்து நிற்பான். எப்படி இருந்தே? பிணம் போல் பட்டினத்தார் ஐடியா. நிம்மதியாக என்ன செய்யணும்? நம்ம செத்துட்டா எப்படி இருக்கலாம்? செம்ம போத நிம்மதி. மற்றவங்கெல்லாம் நிம்மதி கற்றுருவாங்க. அது யார் பிரச்சனை? இது அவங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனை என்ன? ஆமா, நிம்மதியாக எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறான் பாருமா இந்த ஆளு. எதுவுமே நடக்காத மாதிரி. எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி டைலாக் எங்கள் அப்பாவை பார்த்து சொல்லிக்கிறாங்க, என் பொண்டாட்டியும் என்னை பார்த்து சொல்லிக்கிறான். எங்கள் அப்பா எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு, எதுனா இருந்தாலும் நிம்மதியாக இருக்குது. பொறுப்பில்லாதவர் தான், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் இன்னொரு பக்கம் இருக்குது, பாசிட்டிவ் சைடு. என்ன இது? ஏன் எப்படினாலும் சரக்கு ஊற்றமா குச்சமா பார்த்தமா தோணும். டிவி போட்டு எட்டி பார்த்துட்டு அவள் தான் பார்த்துன்னு இருப்பாரு. ஆஃப் பண்ண திட்டு வருன்னா நான் பார்த்துன்னு பார்த்துங்கிறேன்னு வேறு. புரியுதா? உண்மை என்ன? உலகம் யாருக்கு? எனக்கு தானே. நீ எப்படின்னா புட்டி படிச்சான்னா படிக்க கட்டினா, வீடு கட்டினா கட்டை கட்டினா, மழை ஒழுவுனா ஒழுவா கட்டினா, நான் எப்படி இருப்பேன்? அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கலாமா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. எனக்கு வாய்ப்பு என்னவோ அதை செஞ்சுனுக்கணும். நான் போன மாதிரி தான் இருக்கணும், நல்லா புரிஞ்சு வச்சணும், செய்யணும். ஆனால் எப்படி இருக்குண்ணா? செய்யக்கூடாது, போனோன்னா செய்யக்கூடாதுலாம் கிடையாது. நான் போனமா ஆகிற வரைக்கும் எப்படி தான் இருந்துக்கணும், செயல்பட்டுனுக்கணும். உயிரகிறேன்ல, உணர்ச்சியோட இருக்கிறேன்ல, குத்துனா நோவுது தானே, வலிச்ச கீழ்னா எரியுது தானே, பார்த்தா மனசு இறங்குது தானே, எல்லாம் செய்யணும். இதெல்லாம் எது செய்யுதுன்னா பணம் செய்யுதுன்னு இருக்கணும். இதெல்லாம் எது செய்யுது? போனால் எதனா ரெஸ்பான்ஸ் பண்ணுமா திருப்பியே? இப்போ ஒன்று கொடுக்குற, அவங்க நமக்கு திருப்பி கொடுக்கல, நீ கொடுத்தியா அவங்க கொடுக்கணுமா? உன் கையில் கொடுக்குறேன்னு நினச்சிட்டியானா எதிர எப்படி இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? புரியுதா? பணம் எப்படி இருக்கணும்னு கேட்டேன்னா, வெளியேந்து வர ரெஸ்பான்ஸுக்கு தான் நான் பணமாக இருக்கணும், உள்ளேருந்து வர ரெஸ்பான்ஸு உயிராக இருக்கணும். புரிஞ்சு வச்சுக்கோ. உள்ளே நான் எப்படி இருக்குண்ணா, என் செயல் யாருக்காக? நான் உயிரகிறேன், அதனால என்ன பண்ணுகிறேன்? செயல்பட்டுனுக்கிறேன். யாருன்னா என்னை பார்த்து பாராட்டினாலும் திட்டினாலும் போட்டாலும் கொண்டாடினாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் போனாலும் யார் பிரச்சனை இது? அப்போ அங்கே எப்படி இருக்குண்ணா? அதுதான் மாலை போடுறது. புரியுதா? நீ என்ன பண்ணுகிற? எனக்கு ஞாபகத்துக்கோ, நான் போனோன்னு அவங்க சொல்லி வச்சுக்கிறேன், நீ மாலை போட்டு என்ன பண்ணுகிற? எஸ் சாமி, நீங்கள் யார் தான் போனோம் தான். ஏன் புரியுதா என்ன சொல்றேன்? வெளியேந்து வர சிமிச்சிகள்லாம் செயல்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியாது. ஆல்மா ஆட்டு வித்தார் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா. வெளியேந்து இல்லை, உள்ளேருந்து உள்ள ஆட்டிங்கிறார் ஒருத்தர். அதனால நான் என்ன பண்ணுங்கண்ணா, நான் எதுக்காக ஆடுனுக்கிறேன்? எனக்குள்ள கடவுள் இருந்து நான் ஆட்டுறாரு, அதனால நான் என்ன பண்ணுகிறேன்? எனக்கு வாய்ப்பு இருக்குது, செய்கிற வாய்ப்பு இல்லைண்ணா, எனக்கு பேச தெரியலண்ணா, நான் படிக்கலைன்னா, நான் கடவுள் புரிஞ்சுக்கலன்னா, எனக்கு தெரியாதுன்னா என்ன பண்ணிருக்க மாட்டேன். புரியுதா? அப்ப நான் பேசுறது போறது வர்றது செய்யறதுல எதனால? கொடுக்கப்பட்டது, அதனால என்ன பண்ணுகிறேன்? இப்ப நான் ஏன் வாங்கிக்கணும்? வாங்கல, அதுவும் எனக்கு கொடுக்கப்பட்டது தான். நீங்க கொடுக்கறது என்னதான் எனக்கு கொடுக்கப்பட்டது. புரியுதா? எடுத்துக்கிறேன் தானே. நான் எப்போ நான் நிம்மதி கெடுதோ உடனே நான் என்ன சொல்லிக்கணும்? கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வரும். இப்பதானே சொன்னேன்.
எப்போ மட்டும் உள்ள என் நிம்மதியை இழுக்கிற மாதிரி யாருன்னா செஞ்சா என்ன பண்ணா, கூடி வரும் கூட்டம் கொல்லி வருமா, எப்படி இருக்கலாம்? இப்போ பணமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நான் பணமாக இருக்க முடியாதியா? பணம் இல்லை, பணம் நானே இல்லை. அதனால் நான் என்ன தான் பண்ணுவேன்? ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், அதே மாதிரி பேசுவேன், உள்ளேருந்து ஏதோ செயல்படும். ஆனால் என்ன மட்டும் நான் டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டேன். என் நிம்மதி இழுக்கிற அளவுக்கு ஏன் நீ செயல்படுறன்னு கேட்குற. உன் நிம்மதி இழுக்கிற அளவுக்கு ஏன் நீ செயல்படுற? பிரச்சனை யாருது? வானா விட்டுற வேண்டியது தானே. எதெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் என்ன பண்ணுறேன், விட்டுரு. நீ தான் அந்த கணக்கு சால்வ் பண்ணணும்னு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்குறேன் நான். ஃபெயில் ஆகிடுன்னா இப்போ ஃபெயிலு. நீ என்ன இருந்தாலும் 5வது பாஸ், நான் 5வது பாஸ், நீ 8வது ஃபெயில் இல்லை. நீ வாழ்க்கை முழுசுமா படித்து ஃபெயிலாக தான் நான் என்ன ஆகிட்டுக்கிறேன்? பாஸ் ஆகிட்டேன் தானே, எல்லாத்தையும் பாஸ்ன்னு விட்டுக்கிறேனே. எனக்கு தேவையில்லை பாஸ். கொஸ்டின் பாஸ், பிரச்சனை பாஸ். பாஸ் ஆக மாட்டேன்றியே. பாஸ்ன்னா 40 மார்க் மேலே எடுக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? பாஸ்ன்ற வார்த்தை கூட என்ன பண்ணல, நீ புரிஞ்சுக்கவே இல்லை. பாஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தானே. பைபாஸ் கூட பண்ணிட்டு போகலாம். பிரச்சனை வந்தால் பைபாஸ் பண்ணுறாங்களா இல்லையா? நீ என்ன பண்ண மாட்டேன்ற? நான் தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும், நான் தான் சுத்த வீரன், நான் தான் புடுங்கன்னு போய் நின்று யார் தப்பேன்? சின்ன குத்துனேன்னு குத்துன்னு சொல்லிட்டு குத்துங்கண்ணேன்னு குத்திட்ட, ஒரே ஒரு குத்துனேன்றான், என்ன அர்த்தம்? நீ ஏன் 10 குத்துனேன்னு கேட்குறேன். புரியுதா? அப்போ நான் எப்படி இருக்கணும்னா, போனோம்னா என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு யாருன்னா வந்தால் நான் என்ன நாம பற்றிங்கன்னா என்ன, நான் ஒரு போனோம் அப்படின்னு நீ போயிருந்தேன்னா தூக்கம் வராமல் இருக்கான். போய் உட்காந்து நான் ஒரு போனோன்னு சொல்லிப்பாரு, கம்முன்னு வந்துடுவேன். ஐயோ, அங்கே போய் சொல்ல மாட்டேன்றப்பாரு, எல்லா பிரச்சனையும் எடுத்து போய் பெட்ரூமில் வச்சுக்கிது. எங்க அந்த தலைகாணி அசிங்கமாக திட்டும், மூந்து பாரு, மறுநாள் நாத்தடி கழுத. எல்லா பிரச்சனையும் என்கிட்டே வந்து சொல்லுவேன், கேட்காதே. அழுத்து சிரிக்கித்து எல்லாத்தையும் எங்கே தான் பண்ணுறது? தலைகாணி எதுக்குன்னு கேட்குறேன் நான். அது நிம்மதி வர கெடுக்குது. யார் நிம்மதியை? தலைகாணியோட நிம்மதியை, பெட்ஷீட்டோட நிம்மதியெல்லாம் கேட்குறேன். அப்படியே உன்னை பக்கத்தில் போனாவே ஒரே நிம்மதி இல்லாத பக்கத்தில் போய் போகிறேன், ஒரே டென்ஷனாக இருக்கும். நம்மளுக்கு பதட்டம் வந்துடும். என் பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துன்னு வச்சுக்க, நிம்மதி ஆகிடுவேன். எதுவும் பேசலாம் வேணாம், கொஸ்டின்லாம் பண்ண வேணாம். உண்மை என் பக்கத்தில் அப்படி உட்காந்துக்கோ 10 நிமிஷம். உனக்கே தெரியாது, என்ன புரியாத ஒரு அமைதி வந்துடும். மனுஷன் அவ்வளோ நிம்மதியானவன். தூங்குவேன் பாரு, சும்மா வீடு அதிரும், சும்மா அரங்க அதிருது இல்லை, டர்ரு. பசங்களுக்கு ஒரு பிரச்சனை, ரிக்கார்ட்லாம் எடுத்து கார்ல எல்லாம் வரும்போதெல்லாம் அது பதிவு பண்ணலாங்கப்பா. என்ன இப்போ நான் என் நிம்மதி என்ன பண்ண முடியாது? இப்போ போய் தூக்கத்தில் போய் அமைதியாக ஒன்றுன்னு நினச்சேன், நான் தூங்க முடியும்? புரியுதா? விட்டாதான் எப்படி இருப்ப? விடமாட்டேன்றியே. புனமா தானே போற, விடமாட்டேன்ற. அதெல்லாம் எப்படிங்க விட முடியும்? நம்மளாம் யாரு? அவனு வர கூட கூட்டுப்பான் அவனை. எவனா நியாயம் சொல்ல பண்ண என்ன பண்றோம்னா, அவன் நம்மளால இல்லை. நம்மளாம் யாரு? நம்மளாம் ஆம்பளை சிங்கம். நமக்கு டென்ஷன் ஆயிடும். நம்ம எப்படி ஆம்பளை சிங்கம்னோம்? நம்ம சிங்கம் மாதிரி பண்றதே இல்லை. போய் உடனே வந்துருமே சிங்கம், நம்ம நாய் மாதிரி ஆச்சு, நமக்கு டென்ஷன் ஆயிடும். நம்மளாம் ஆம்பளை சிங்கமா? ஆம்பளை சிங்கமா ஆம்பளை நாயா? தெரியல எனக்கு. அது யார் பிரச்சனை? இப்ப இந்த கேள்வி உங்களை என்னக்கா நிம்மதி இல்லாம ஆயிடுவோம். என்னடா இது வரைக்கும் நம்ம ஆம்பளை சிங்கம்னு சொல்லியிருந்தோம், ஆம்பளை நாயின்னு சொல்றேன். ஆம்பளை சிங்கம் கரெக்டா, ஆம்பளை நாய் கரெக்டா? சொல்லு. ஒரு மனுஷன் தன்னை ஆம்பளை சிங்கன்றானே, புரிஞ்சிச்சான் அவனுக்கு? என்ன சொல்லணும்? ஏன் ஆம்பளை நாயா இருந்தா தான் ஆம்பளை இல்லை. சிங்கத்துல பொம்பளை சிங்கம் கூட சண்டை நல்லா போடும். ஆம்பளை சிங்கம் சண்டை போடுமா, பொம்பளை சிங்கம் சண்டை போடுமா? வேட்டையாடினா பொம்பளை சிங்கம் தான் போய் வேட்டையாடும். முடிய காட்டி தான் ஆம்பளை சிங்கம் போகும். இப்ப நீ ஆம்பளை சிங்கமா? நீ அப்போ சொல்ல, இப்போ யார் தான் சிங்கம்னா யார் சொல்ல கரெக்டா இருக்கான்? பொம்பளை தான் என்னன்னு சொன்னேன். என்ன அப்படித்தான் ஃபேஸ்புக்கில் ஒருத்தி வந்தா, நான் ஆம்பளை சிங்கம்னா, அது பொம்பளை சிங்கம்னா, நான் வந்து சிம்ம வாகினி அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு ஒரு பிள்ளை வந்திருந்தாங்க. சின்ன பொண்ணு. இதெல்லாம் வந்து சாட்டிங் தான் அப்பெல்லாம் ஆரம்ப கட்டத்தில். ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஆர்குட்லேருந்து ஃபேஸ்புக் வரப்போகுது. நான் மேலே ஏறி ட்ராவல் பண்ணுகிறப்பேன் அப்படின்னு, நான் சிம்பிளாக மேலே ஏறிப்பேன் அப்படின்னு. அவள் யார் தெரியுமா? அவங்க சின்ன பொண்ணு, அவளை போய் மேலே சொல்லிட்டு நான் சைபர் கிரைம்க்கெல்லாம் போவேன். சிம்ம வாங்கினி மேலே ஏறி உட்கார்த்துனா தப்பு? வாங்கணும் தானே.
இப்போ சொல்லு, இப்போ ஆம்பளை நாயா ஆம்பளை சிங்கமா? நீங்கள் நிம்மதி எப்போ இழந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாத வரைக்கும் எப்படி இருந்தீங்க? இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு ஆம்பளை சிங்கணும் போதே என்ன ஆயிடும்? இப்போ இந்த வீடியோ நிம்மதி ஆகிறதுக்கா நிம்மதி இல்லாம பார்த்து பேசிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நிம்மதி இருந்தா யார் தப்பு? ஆம்பளை சிங்கம் வந்தா நிம்மதி இருந்துருது, பொம்பளை சிங்கம் வந்தா நிம்மதியா இருப்ப. பிரச்சனை எங்க? இப்ப புரிஞ்சுக்கிட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டு தான். அப்ப நம்ம ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று விட்டு வச்சுட்டுன்னா ஆயிடுறோம். பிரச்சனை வரும்போது யாரும் கண்டுக்காத வரைக்கும் யாருமே பிரச்சனை கிடையாது. யாருன்னா என்ன பிரச்சனை பாரு, தேடி போய் பிரச்சனை கூப்பிடுவான், தட்டி எழுப்புவான். பாராத்துல போய் வேலைக்கு போனா போய் நைட்டு ஒருத்தன் ஏன்டா காலைல வருவான் எப்பவுமே, பாராத்துல பிரேக் கொடுத்தாங்க, ஏன்டா வந்த என்ன உள்ள சத்தம் காசு ஆமா உன் சொல்றியா, எதுக்கு வந்தேன்னு வேலை மேலே போனேன், தூங்கி தெளிவாக சொல்ல, வெளிநாட்டுக்கு போனேன், சம்பாதிச்சா காசு அனுப்பிச்சா இரு, என்ன இப்போ உனக்கு காப்பி குடிக்கிறதுக்கு ஆளுக்குறாங்க இங்கே, என்ன நான் இங்கே காப்பி குடித்து 2 பேர் செட் பண்ணி வச்சுக்கிறேன். காலைல ஒருத்தர் சாயந்தரம் காப்பி குடிப்பாருன்னா கூட சாயந்தரம் ஒருத்தர் காப்பி குடிப்பார். நீ என்ன பண்ணிக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிறல்ல, ஏன் வர ஊருக்கு? சரி வந்தியா ஒரு 4 நாள் திரும்ப ரிட்டர்ன் போட்டு வரணுமா இல்லையா? வந்து தங்கிடலான்ற போதுன்ற சாவத்துக்கு என்ன பண்ணிடுறேன், சம்பாதிச்சு யார் சொல்லி ஊற்றுது இந்த வேலையை? என் நிம்மதி யாருக்கு ஏற்றுதே? நானா அவளா? என்ன பிரச்சனை? ஏன் போய் நோண்டி நுங்க எடுக்கிற? உன்னை யாருன்னா கேட்டாங்களே நீ ஆம்பளை சிங்கமா இல்லை ஆம்பளை நாயின்னு கேட்டாங்களா உன்னை? நீ பான்னு கம்முன்னு வாழ்ந்தா அவன் பண்ணு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவ தானே, அதுவும் செய்ய விட மாட்டேன்ற. என்ன பிரச்சனை உனக்கு? நீயும் நிம்மதியாக இருக்க மாட்டேன்ற. அத்துங்களையா ஏன் ஏதோ உங்களுக்கு கோளாறு ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு யாருன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நீங்களும் நிம்மதியாக இருக்குது இல்லை. எல்லாம் நிம்மதியாக தூங்கினுக்கிறாங்க, காலங்காத்தால கத்துறானுங்க, என்னவோ கத்துறானுங்களோ, டிசைனாக கத்துறானுங்க. என்னன்னே புரிய மாட்டேங்குது எனக்கு. டிசைனாக கத்துறானுங்க. நான் நிம்மதியாக தூங்க விட்றானுங்களா என்ன? ரோடு போயின்னு வந்து நின்று கோயிலில் நின்று விசாரணை பண்ணி நான் ரோடு பிளாக் பண்ணிடுறானுங்க. என் நிம்மதி என்ன ஆகுது பாரு? பூரா பயிலும் பைத்தியம் பிடிச்சி சுற்றிங்கிறானா நம்ம எப்படி இருப்பான்? இப்போ டக்குன்னு அங்கெல்லாம் என்ன நம்பா கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வரும் எதனா பிரச்சனை வந்த உடனே இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருவான் அப்படின்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவீங்க? ஓகே இதுவும் கடந்து போகும். நிம்மதியாக இல்லாமல் இல்லையா? என்ன ஐடியா? உந்திலனைனா உலகம் எந்திலனைனா, உந்திலனைனா முடிவு எந்திலனைனா, தாத்தா பாட்டன் பூட்டை எல்லாம் இல்லைனா, ரொம்ப சோக்காகத்தான் போனாங்கடா லைனா லைனா லைனா. எந்த உலகம் இல்லை. நம்ம வந்து சும்மா வந்துட்டு ஜாலியாக எடுத்துட்டு போகிறோம்னு புரிஞ்சிச்சேன்னா நிம்மதி கெடுக்கிற வேலையை செய்வோமா? யாருன்னா நிம்மதி கேட்டால் யார் பிரச்சனை? நம்ம பிரச்சனை தான். நம்ம நிம்மதியாக இருக்கிறது அடுத்த பிரச்சனையாக இருக்கும். ஏன் இவன் பண்ணி நிம்மதியாக இருக்கிறானே பண்ணுவாங்களா இல்லையா? நீங்கள் நிம்மதியாக இருந்தால் கூட அதனால என்ன பண்ணணும்னா நிம்மதியாக இல்லாத மாதிரி காமிச்சிக்கணும். அப்பப்போ நான் எனக்கு டென்ஷன் ஆகுது, வெறுப்பாகிறேன், தலைவலிக்குது, உஷ் அம்மா நீ பண்ண ஆரோக்கியமாக தானே என்ன ஆவான்? புரியுதா? சில பேர்லாம் தந்திரங்களை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, தையல்பட்டோடவே திரிவாங்க. பிரச்சனை உடனே தையல் தேர்த்து ஜெயிச்சு நிற்பாங்க. அது தலைவலிதோ இல்லைன்னா இப்போ நம்ம தெரிஞ்சு கொண்டிதான் நம்ம நிம்மதி கெடுக்கலன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஓகே உன் நிம்மதி நீ எப்படின்னா கற்றுக்கு நம்ம என்ன பண்ணா? யார் நிம்மதி யாருன்னா கற்றுனா யார் பிரச்சனை? இது உன் நிம்மதியை கத்தியில் யார் பிரச்சனை? புரியுதா? அப்போ சுற்றி செயல்படுறவங்கலாம் உன் நிம்மதி கெடுக்கிறதுக்கும் செயல்படுவாங்க. புரியுதா? பீஸை வாங்கி நிம்மதி கற்றுக்கோட்டேன் நான். 40 நாள் நம்ம நிம்மதியாக இருக்குவோம். நான் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா ஓகே நிம்மதியெல்லாம் விட்டுடலாம். ஏன்னா எப்படி போராடினோம் என்ன சொல்கிறது, சண்டை போடலாம். 40 நாளுக்கு நான் நிம்மதி கற்றுட்டு உங்களை கொடுக்குறேன். நல்லா நிம்மதியாக அழகாக பாடுவேன். என்ன பண்ணுறது? படிக்கிற மாதிரி இருக்குது, பாடுற மாதிரி இருக்குது, தேடுற மாதிரி இருக்குது. அவங்க கேட்குறோன்னா எவ்வளோ நிம்மதி எழுந்துடும் இல்லை? என்ன பண்ணலாம்? புரியுதா? அப்போ அதுக்கு ஒரு விலகுதான் இல்லையா? வேலைக்கு போறிய நிம்மதி எழுந்துருவே மாட்டியா? அதுக்கு ஒரு விலை கொடுக்குறேன். இப்போ விலை கொடுக்கும்போது நீ நிம்மதி எழுந்துட்டேன்னு சொல்லலாமா? அப்போ அதுக்கு ஒரு விலை வாங்கிட்ட தானே. அப்போ என்ன சொல்கிறது? இது நிம்மதி எழுந்துன்னு சொல்லலாமா? தப்பு இல்லை. ஏன் வேலை எதுக்கு போனேன்? சம்பாதி தானே போனேன், சம்பாத்தியம் வருது தானே. அது போய் நிம்மதி இல்லைன்னு சொல்லலாமா? பொண்டாட்டி ஏன் கட்டினே வாழ்றது தானே, அது போய் நிம்மதி இல்லைன்னு சொல்லலாமா? அது நிம்மதி இல்லாமல் தான் பண்ணணும். நீ தானே பண்ணா? அதுக்கு அது அது எது எதிர்பார்க்குது? உன்னை ஆழணும்னு சொல்லுது. ஏம்மா நீ நேராக அழுனா எழுதுட மாட்டேன்னா ஏன் அப்படிலாம் திட்டி அழ வைக்கிற? எழுதுட வேண்டியது தான். சாரி கேட்கணும்னு சொல்லுது, சாரி கேட்டுன்ற நான்.
அதுக்கு தெரியாது சாரி கேட்கறனா, அது பிரச்சனை. நம்ம பிரச்சனை என்ன? நம்ம நிம்மதியாக என்ன பண்ணா நல்லா அடிச்சுட்டு கூட சாரி கேட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படித்தானே? எதனா பேசிட்டு சாரி கேட்டு போயிடலாம். சாரி கேட்க தெரியல என்ன ஆகும் நம்ம நிலைமை? அப்புறமா இப்போ சாரி கேட்கறது ஒரு வேலையை வச்சுக்கிறாங்க. பார்த்தியா ஆளாளுக்கு வருந்துக்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். வருத்தம் தெரிவிக்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அதில் நல்லா பேசியிருப்பேன், சொல்லியும் இருப்பேன். உண்மை என்ன, நான் நிம்மதி எடுக்கிறதுக்கு நான் தான் காரணம். நான் செயல்படுறேன், செயல்படும்போது எதிர்வினை வருது, அதை என்னால் சமாளிக்க முடியல, நான் அதனால் நிம்மதி எடுக்கிறேன். இது சமாளிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? நிம்மதி இருந்துடணுமா? எப்போ சமாளிப்பேன்? நிம்மதி இருந்தால் சமாளிக்க முடியுமா? குளத்தில் வந்து நிம்மதி இருந்தால் செத்து போயிட்டேன். நிம்மதியாக ட்ரை பண்ணி தான் என்ன இருப்பேன்? மிதக்கி இருப்பேன், நீந்தி வந்துருப்பேன். எனக்கு இன்னும் கூட பிரச்சனை தான். இருந்தாலும் நாய் மாதிரி நீச்சல் அடிக்கிறான்னு. நான் நீச்சலே அடிக்கிறதுல மிதக்கிறேன், அவ்வளோதான். தண்ணில் மிதக்கிறது ஏதோ கற்றுக்கினேன், தண்ணில் மூவத்துக்கு ஏதோ கற்றுக்கினேன். நீ சொல்கிற மாதிரி இப்படி தூக்கி அப்படி போட்டு, இது தூக்கி அப்படி போட்டு, இப்படி ஒரு இழுத்து நேற்றுக்கு கட்சி என்ன பண்ண, தண்ணில் நீந்தின அவள் தானே. எங்காலும் ஒருத்தர் இருக்கிறார், பாட்டு பாடுவார், ராகம் கண்டுபிடிச்சிடாங்க தலை. எனக்கு என்ன வந்து, எனக்கு பாட்டு பாடின அவள் தானே, நான் என்ஜாய் பண்ணுறேன், அவள் தான் கரெக்டுன்றேன். நான் வாழ்க்கை யாருதே எந்த நிழல் முடிஞ்ச போய் தான் நான் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அப்படித்தான் என்ன பண்ணேன் நான்? வாழணும். நான் அப்படித்தான். என்ன இப்போ பிரச்சனை? நான் இப்படி தான், எனக்கு புடவை தான் தெரியும், எனக்கு சுடிதார் தான் தெரியும், என்ன பிரச்சனை? நான் இப்படி தான், என்ன நான் அப்படி தான் சொல்லிடுது, நான் அப்படி தாங்க, என்ன பண்ணுறது? அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஆனால் அவங்களுக்காக மாற நினச்சா என்ன ஆகும்? நான் நினைப்பேன், ஆளுக்கு மாறினு வச்சுக்கேன், மூஞ்சி எங்கே இருக்கான்? ஜாவித் சொல்கிறேன், இப்படி வைங்க அழகாக இருக்கிறீங்க. இந்த பக்கம் இங்கேருந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, இப்படி வைங்க நல்லா இருக்குங்க. இப்போ இப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம். அம்மா இவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைங்க, இப்படி வைங்க. அங்கே பார்க்குறவங்க 2 பேர் சொல்லுவாங்க, மூஞ்சி சைடில் தெரிஞ்சுக்கிறியா, இப்படி வைங்க உங்களுக்கு. ஆமா, இப்படி இப்படி வச்சுருக்கணும். நான் யாராக இருப்பேன்? ஆமா நான் நிம்மதியாக இருப்பேன். நான் நிம்மதியாக ஏதோ ஒரு பக்கம் வச்சுன்னு வாழணும், அப்படி தானே? என் முகத்தை நான் எப்படி வச்சுன்னு யார் முடிவு பண்ணான்? நான் தான். இதில் தான் ஹைலைட்டு. அதிகபட்சமாக என்னவாரு பணமாயிடுன்றாரு. ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணேன்? டீச்சர்கிட்டலாம் நீ அப்படித்தான் இருந்த, குழந்தை இருக்கும்போது நல்லா பண்ணியிருந்தேன். டீச்சர் கேள்வி கேட்பாங்க, கம்முன்னு இருப்பார். இல்லைன்னு சொல்லுவியா? குழந்தை இருக்கும்போது உன்னா தெரிஞ்சிருந்ததே, தெரியாத கேள்விக்கிட்டா பண்ணிட்டு இருப்ப. உள்ளுக்குள்ள ஒரு சிரிப்பு இருக்கும், ஆனா கம்முனே இருக்கும். பண்ணியா இல்லையா? பண்ணியா இல்லையா? அதே தான் வாழ்க்கை பூரா. வாழ்க்கை பூரா என்ன, எல்லா டீச்சருங்களாகி கேள்வி கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணா? அந்த டீச்சர் கூட எப்படி நின்னா மறந்துடாதீங்க. எப்படி இருக்குண்ணா? போன மாதிரி இருக்கணும். பதில் இல்லை, என்ன பண்றது? சொல்றாங்க, அதுக்காக நிம்மதி கத்துற முடியுமா என்ன? புரியுது என்ன சொல்றேன்? இப்ப நிம்மதியா இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இவ்வளவு சொல்லி நிம்மதியா இல்லைன்னா யார் பிரச்சனை? கீழே கமாண்டு திட்டியே, அப்ப நீ எப்பேற்பட்டால் நிம்மதி இல்லாத தானே. இந்த வீடியோக்கும் ஒருத்தன் கமாண்டு தப்பா எழுதுறான்னா அவன் எவ்வளவு நிம்மதி இருந்திருப்பான் பாரு. பிரச்சனை யாருதே? நம்ம எப்படிங்களா? அவதான் நெகட்டிவ் கமாண்ட் ஆயிட்டுன்னா அதுன்னு பார்ப்பாங்களா? காணாம போயிட்டு இருக்கோம். இன்னும் காக்கா குத்தின்னு போயிடுச்சு, என்ன பண்றது? எல்லாத்தையுமே வச்சுக்க முடியும். யாரோ காக்கா போனா என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டு கழுவி விட்டுருவாங்க, அப்படித்தானே? அதே வச்சு நிற்பான். ஒருத்தர் பேண்டுக்கிறாரு காமிச்சுன்னு நிற்பான். பேண்டாலும் பாவம், குழந்தை நல்லா பேண்டுக்குது, நல்லா சாப்பிடுச்சு போல, நிறையா பேண்டுக்குது, அப்படி தானே? கமாண்ட் எதனா கூட அதில் கூட மனசு, அவன் மனசு எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன். சில பேர் வழுக்கு பச்சை மாதிரியே சொல்லுவானுங்க, தேவடியா பையான்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் படும்போது பார்த்து வந்துருப்பாங்க சில பேர். இல்லை அப்படியும் இருக்குது. இல்லை நான் தேவரோட அடியார் புள்ளன்ற மாதிரி பாசிட்டிவாகவும் இருக்குது. அது எப்படின்னா இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது இல்லை. நீங்கள் உங்கள் நிம்மதியை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு பல உத்திகளை உள்ள சொல்லிடுறேன். திரும்ப போட்டு பண்ணுங்க. நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் வந்தீங்க, புரியுதா? செயல்படுறதெல்லாம் நிம்மதி இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க, அது பேர் செயல்படுதல். அது பேர் என்ன இல்லை, நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லணும். நிம்மதி இல்லாமல் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. வேலை செய்யும்போது நிம்மதியாக தான் செய்யணும். நீங்கள் ஒரு வேலையை நிம்மதியாகவும் செய்யலாம், நிம்மதி இல்லாமையும் செய்யலாம். அதை எப்படி செய்யணும்? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? செயல்படுகிறேன்னு. சந்தோஷம் இல்லை என்ன சொல்லுவீங்க? நிம்மதியாக இல்லைன்ட்டு. ஏன் நிம்மதியாக இல்லை? நிம்மதியாக செய்யுங்க, என்ன பிரச்சனை? ஏதோ எந்த செயலும் எப்படி செய்யலாம்? நிம்மதியாகவும் செய்யலாம், நிம்மதி இல்லாமையும் செய்யலாம். எப்போ நிம்மதி வரும்? நம்ம ஒரு பணம் வந்துக்கிறோம், வாழ்க்கை ஒரு வசந்தம், கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, மகிழ்ச்சியாக இருப்போம், ஆனந்தமாக இருப்போம். எப்பவுமே எப்படி வச்சுப்போம் நம்மள?
தெம்பாக வச்சுப்போம். ஆமாம், என்ன இப்போ தர டிக்கெட்டு லோக்கல் தான் என்ன, செருப்பு ஒரு செருப்பு அந்த தாங்குது என்ன, இப்போ தைச்சி போட்டுக்கணும்ல, டெக்னாலஜி தெரியும்ல, எங்களுக்கு ஆணி வச்சு அமைக்கிறோம்ல, சேஃப்டி பின் எடுத்து செருப்பில் குத்தியெல்லாம் போயிடுறேன் நான். அவாய் செருப்புக்குது இல்லை, அது மேலே பட்டனு கீழுக்குது இல்லை, தேஞ்சிரும் வந்துடும். அது தேஞ்சிட்டு வந்தோன்னே செஞ்சுருப்பானுங்க. நான் விடுறதில்லடா, என்ன பண்ணுறது அதில். எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். பொறுமை கற்றுக் கொடுக்குதுல்ல. அந்த தார் வேலை செய்கிறவன் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் கத்தி முனையில் ஒரு கட்டு கட்டிருப்பான், புள்ள ஒரு கட்டு கட்டிருப்பான். எந்த ஷூவும் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இப்போ அவர் தார் வேலை செய்கிறாருன்னா சொல்ல, டெக்னாலஜி எப்படி அவர்கிட்ட விளையாடுது. புரியுதா நான் சொல்கிறேன்? வாழ்க்கை தெரிஞ்சு வச்சானா. இப்போ ஒரு டான்ஸ் ஒன்று பார்த்தேன், இது வரைக்கும் டான்ஸ் போட்டு மூக்கெல்லாம் மூணுகிறாரு, இப்படி இப்படின்ட்டு இப்படி பண்ணி இப்படி பண்ணார். அப்படி ஒரு பாட்டு ஒன்று, அவர் அவ்வளோ அழகாகிறாரு. அதை கற்று விடுறது இப்படிங்கிறாரு, கற்றுக்கிறவங்களுக்கு கொடை பிடிச்சி நின்றுங்கிறான். அது பாவாடை சாவடி கட்ட முடியாமல் கட்டி நின்றுங்குது. புரியுதா? இப்போ நம்ம நிம்மதியாக பார்க்கணும், என்ன பண்ணா அதை பார்த்தா நிம்மதி இருந்துருவோம். பாவாடை இப்படிக்குது, அரையும் குறைமாகுது, இடுப்பு தெரியுது, இந்த மாதிரி யாரும் போட மாட்டேறாங்களே, எல்லாம் சுடிதார் போட்டுன்னு எல்லாத்தையும் மறைச்சினாங்களே, எங்கடா தேர்றது எதனா பார்க்கலான்னா யார் நிம்மதி இருந்துருவான்? நிம்மதியாக இருந்தால் எப்படி பண்ணிக்கலாம்? மூடிட்டாங்க நிம்மதியா, பார்த்து டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. புரியுதா? எதுக்கும் என்ன பண்ணணும்பா, பார்த்தாலும் ஒரு நிம்மதியாப்பா. இத்தனை பார்த்தோம் கேட்குறவங்க எந்த செயல் செய்யலாம், எப்படி பண்ணிடலாம்? நிம்மதி இல்லாதவங்க எதை பண்ணாலுமே பிரச்சனை என்ன? நான் என் கணவனுக்கு சோறாக்கி போட்டேன், நிம்மதியாக இருந்தது. இந்த சனியனுக்கு சோறாக்கி போகிறது இது நிம்மதி கேட்டுச்சு. சோறு போகிறது ஒன்று தான், ஆனால் எப்படி சொல்லிடலாம்? ஏதோ ஒன்றா சொல்லு, நிம்மதியாகணும்னு சொல்ல, நிம்மதியாக இருக்கலாம். நான் நிம்மதியாக தூங்கினேன் சொல்லலாம். தூங்க கூட உள்ள என்ன நிம்மதி இல்லைன்னு தூங்கி ஏந்து வந்து ஏன்னா சீக்கிரம் எழுப்பிட்டாங்களாமா. அழுண்டு தூங்க முடியல. அதான் ஏந்திங்க நிலமையாக அழுண்டு தூங்க முடியல. அழுண்டு முடிச்சு தானே ஏந்துங்கண்ணே. நிம்மதி இல்லாமல் இப்போ வந்து யார் பிரச்சனை? தூங்கி ஏந்து போய் கூட நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க சில பேர். சாப்பிட்டு நிம்மதி இல்லாமல் ஆகிடுவாங்க. எவ்வளோ போட்டாங்க தெரியுமா? நிம்மதி இல்லாமல் ஆயிடுச்சுன்னுவோம். உன்னை சாப்பிட சொன்னாங்களா? நீ நிம்மதியாக சாப்பிட்டுக்கணுமா இல்லையா? சாப்பிட்டு நிம்மதி இல்லாமல் சுற்றிங்கிறது யார் வேலை? எதுவாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்க வேண்டியது யார் வேலை? நிம்மதினா என்ன அர்த்தம்? நிறைந்த மதியோடு, நீ மதியோடு, நீ நிறைவோடு இருந்தால் அது பேர் என்ன? நிம்மதி. எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கலாம்? நீங்கள் அப்படி இருக்கலாம். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். புரியலனாலும் தப்பு கிடையாது. திரும்ப என்ன பண்ணலாம்? வீடியோவாக வந்துடும், பார்த்துக்கலாம். சார் பேசுறது கேட்குறது பெரிய பிரச்சனை இது. வீடியோ வேறு ஒரு கேடானா விட்டுடலாம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் நிம்மதி வந்துட்டா ஏன் பிரச்சனை ஆகிடும். தயவு செய்து நீங்கள் ஷேர் பண்ணி நிம்மதி எடுக்காதீங்க. நிம்மதியாக இருந்தால் ஷேர் பண்ணீங்க, அவங்க நிம்மதி கேட்டால் அது உங்கள் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கிற வழியை பாருங்க, சந்தோஷமா இருங்க. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.